ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். குக்கிங் ரெசிபி வீடியோலாம் போட்டு ரொம்ப நாளாகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ப்ளம் கேக்கு செய்யறதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெம்மில் எப்படி சோக் பண்ண போகிறேன் என்று தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காகவே காஞ்ச திராட்சை, உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கு. அது ஒயிட் கலரும் பிளாக் கலரும் எடுத்திருக்கு. இது ரெண்டும் நல்லாவே க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு தான் எடுத்திருக்கு. நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம சோக் பண்ணதுக்கு எடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ரெண்டுலுமே இருக்கக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்து 1.5 கிலோ அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் 1/2 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம், 1/2 கிலோ டூட்டி ஃப்ரூட்டி, 1/2 கிலோ செர்ரி பழம், அப்புறம் ஒரு 30 கிராம் அளவுக்கு ஆரஞ்சு பீல், அப்புறம் 30 கிராம் அளவுக்கு கேண்டி ஜிஞ்சர், 750 ml ரம்மு, 750 ml ரம்மு, அப்புறம் தேன் எடுத்துருக்கு. தேன் எவ்வளோ போடணும்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இவ்வளோ திங்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ சோக் பண்ண போகிறேன். இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நம்ம சோக் பண்ணதுக்கு எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காகவே ஃபஸ்ட்டு திராட்சை போட்டுக்கலாம். நான் இவ்வளோ பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துருக்கு. அப்போ தான் நம்ம எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண முடியும். திராட்சை, காஞ்ச திராட்சை ஒயிட்டும் பிளாக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி தான் எடுக்கணும். பேரிச்சம்பழம், செர்ரிப்பழம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கு சின்னதாக. அதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. இந்த கேண்டி ஜிஞ்சர் இருந்ததில்ல, அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கு. அதுவும் போட்டுக்கோங்க. அது நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கு பாருங்கள். அது கூடவே அந்த ஆரஞ்சு பீல், இது ஆரஞ்சு தொலி விளைச்சது. இது அதுவும் அதே மாதிரி இஞ்சி விளைச்சது. கேண்டி ஜிஞ்சர்னு சொன்னால அது இஞ்சி விளைச்சது. அது அப்படி தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நட்ஸும் போடுவாங்க நிறைய பேர். நான் முந்திரி, பதாம் எல்லாம் இது கூடவே கட் பண்ணி போடுவாங்க நிறைய பேர். நான் கேக்கு செய்யுற டைமில் ஃப்ரெஷ்ஷாக தான் நட்ஸ் எல்லாம் போடுவாங்க. இப்படி இது கூடவே சேர்த்தும் போடலாம். நான் அந்த மாதிரி தான் செய்வேன். அந்த டைமுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க நட்ஸு. அதே மாதிரி நம்ம பதாம் மசாலா போடுவோம்ல, இதுக்கு மசாலையும் சேர்த்து தான் நம்ம ப்ளம் கேக்கு செய்யும். அதுவும் நான் அந்த டைமில் தான் போடுவாங்க. நம்ம கேக்கு செய்யுற டைமில் தான் மசாலையும் போடுவாங்க. இது கூடவே சேர்க்க மாட்டோம். நம்ம இந்த மிக்ஸு போடுறதுக்காக ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கு. கிளாஸ் ஜார் தான் எடுத்திருக்கு. அது நல்லா ட்ரையாக இருக்கணும். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனான ட்ரையான கண்டெய்னர் தான் எடுக்கணும். அதுலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா ஃப்ரூட்ஸும் நட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டண்ட்டாக ப்ளம் கேக் எப்படி செய்வேன்னு ஒரு ரெசிபி போட்டிருந்த வீடியோ. அது நமக்கு இந்த ரம்மில் சோக் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டண்ட்டாக பண்ண ரெசிபி தான். அந்த மாதிரி செய்யணும். அப்படி இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ப்ளம் கேக் செய்யுന്നത് எப்படின்னு நான் போட்டிருந்த ஒரு ரெசிப்பியில் வீடியோவில். இது இப்போ நம்ம ரெம்மில் சோக் பண்ணி போடுന്ന வீடியோ. எல்லாமே இதுக்குள்ளவே போட்டுட்டு நம்ம கிளாஸ் ஜார் எடுத்தால ரெம்மில் சோக் பண்ணுறதுனால கிளாஸ் ஜாரில் சோக் ചെയ്യുന്നത് தான் பெட்டரும். அதனால் முடிஞ்சதும் கிளாஸ் ஜாரில் சோக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம எல்லாமே போட்டாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா தேன் ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. போடணும்னு அவசியம்னு கிடையாது. நான் என்கிட்ட இருந்தனால தான் போடுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிருக்கு. அதுக்கப்புறமா
ரம்மு போட்டுக்கலாம். அது 750 ml இருக்குது, அது ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். இது நம்ம ஒரு கேக்கு ചെയ്യുന്നതിന് 2 மாதம் முன்னாடியே சோக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். இல்லைங்கில் 1 மாதம் முன்னாடியாவது சோக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு கேக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சோக் ஆகும். அவ்வளோ நாளில் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கேக்குன்னு. 1 மாதம் முன்னாடி இல்லை 2 மாதம் முன்னாடியாவது சோக் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம எல்லாமே ஊற்றியாச்சு. இனி அப்புறமா நல்ல டைட்டாக, நல்ல ஏர் டைட்டாக மூடிக்கோங்க. சுத்தமாக ஏர் போகாமல் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. மூடி போட்டுட்டு அது இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம கேக்கு செய்யறதுக்கு முன்னாடி நாள் வரையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். டெய்லி காலையில் ஈவினிங் 2 வேளை மிக்ஸ் பண்ணி அவ்வளோ நல்லது. இல்லை ஒரு வேளையாவது இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நல்லா சோக் ஆகுது, ஃபுல்லாகவே நல்லா சோக் ஆகும். இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய கேக்கு செய்யுന്നെങ്കിൽ நிறைய எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக செய்யுന്നെങ്കിൽ கொஞ்சம் எடுத்து இதே மாதிரி சோக் பண்ணி வச்சு ஒரு தடவை ப்ளம் கேக்கு செஞ்சு பாருங்கள். அவன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக் செய்கிறது முடிஞ்சிருச்சு. சோக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ப்ளம் கேக்கு செய்யும்போது எப்படின்னு இது வச்சு எப்படி செய்வேன்னு நான் அடுத்த ரெசிப்பியில் காட்டுறேன். வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.